பணியாரத்தை பார்த்தா நார்மலாக நம்ம இட்லி மாவில் செஞ்ச பணியாரம் மாதிரி தானே இருக்குது. பட் ஆனால் இது வந்து மக்காச்சோளத்தில் செஞ்ச பணியாரம். இந்த ரெசிபி நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே யோசித்தேன், இதுக்கு வருமா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணுறப்ப எனக்கு உப்புமா வகைகள், புட்டு வகைகள் தான் கிடச்சிது. பட் ஆனால் ப்ராப்பராக தோசை இல்லைனா பணியாரம் ரெசிபி வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நானாக வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ரெசிபி தான். ஸோ அன்றைக்கி நான் வந்து கம்பு பணியாரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம். அது கூடவே மக்காச்சோளத்தில் பணியாரம் லைக் பேசிக்லி தோசையாகவும் நம்ம போட்டுக்கலாம், பணியாரமாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து பணியாரமாக செஞ்சுருந்தேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இப்போ சும்மா சொல்லிடுறேன். 1 கப் ஆஃப் மக்காச்சோளம், 1 கப் ஆஃப் இட்லி அரிசி அண்ட் 1/2 கப் ஆஃப் உரக் தால். இதுதான் மெஷர்மெண்ட்டாக வச்சுருந்தேன். பட் ஆனால் அது ஊற வைக்கிற டெக்னிக் தான் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா மக்காச்சோளம் ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், மக்காச்சோளத்தை மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் வெளியே வச்சு ஊற வச்சுட்டேன். ஓரளவுக்கு எனக்கு வந்து 50% வந்து ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா நான் உரக் தாலும் என்னோடய அரிசியும் தனியாக ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் திருப்பியும் வந்து ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் மார்னிங் எழுந்து எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி திருப்பியும் ஃபர்மெண்ட் பண்ணி ஈவினிங்காக தான் இந்த சோள பணியாரத்தை சுட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.